சென்னையில் உளவு பிரிவு உதவி ஆய்வாளரை போதை ஆசாமிகள் இருவர் சாலையில் ஓட ஓட விரட்டி தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை ஆயிரம் விளக்கு கொச்சின் ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்தவர் 52 வயதான உளவு பிரிவு உதவி ஆய்வாளர். இவர் செவ்வாய் இரவு முதல்வர் இல்லத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார். பணி முடிந்து நண்பரான காவலர் ஒருவரை தனது இருசக்கர வாகனத்தில் நந்தனம் தேவர் சிலை பகுதிக்கு சென்று இறக்கிவிட்டுள்ளார். பின் தேவர் சிலையில் இருந்து GK மூப்பனார் மேம்பாலத்தை நோக்கி இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அதிவேகத்தில் தாறுமாறாக ஓட்டிக் கொண்டு வந்தனர். சாலையில் அங்கும் எங்கும் கண்மூடித்தனமாக பைக்கை ஓட்டி வந்த அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த பெண் மீது மோத அவர் கீழே விழுந்தார். இதனை கண்டு பதறிய உளவு பிரிவு உதவி ஆய்வாளர் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓடிச் சென்று பெண்ணை காப்பாற்றினார். மேலும் பைக்கில் வந்து மோதி கீழே விழுந்த 2 பேரை பார்த்தபோது அவர்கள் மது போதையில் இருந்தது தெரிந்தது. அப்போது உதவி ஆய்வாளர் அவர்களது பைக் சாவியை எடுத்து அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் சங்கரிடம் கொடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த 2 பேரும் காவல் உதவி ஆய்வாளரிடம் சென்று, என்னுடைய இருசக்கர வாகனத்தின் சாவியை எதற்காக எடுத்தாய் என்று கேட்டு சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர். குடிபோதை வெறியில் இருக்கும் இருவரும் துரத்தி தாக்கியதில் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றுள்ளனர். ஆனால் போதை வெறியில் ஆவேசமாக காணப்பட்ட அவர்கள் ஹெல்மெட்டாலும் கைகளாலும் காவல் உதவி ஆய்வாளரை மாறி மாறி தொடர்ச்சியாக தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து அங்கு வந்த அபிராமபுரம் போலீசார் அவர்களில் ஒருவரை கைது செய்தனர். மற்றொருவர் தப்பி ஓடிவிட்டார். விசாரணையில் கைதானவர் அபிராமிபுரத்தைச் சேர்ந்த ஹர்ஷ்வர்தன் என்பதும் தப்பி ஓடியவர் இசக்கியால் பிரான்சிஸ் என்பதும் தெரிய வந்தது. அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், காயம் ஏற்படுத்துதல், கொலை மிரட்டல் விடுத்தல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த தேனாம்பேட்டை போலீசார் ஹர்ஷ்வர்தனை கைது செய்தனர். தலைமறைவான அவரது நண்பர் இசக்கியால் பிரான்சிஸ் என்பவரை தேடி வருகின்றனர்.